தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மகாத்மா காந்தி அவருடைய காலத்திலிருந்து சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும், உள்நாட்டு பொருட்களை வாங்க வேண்டும் என்பதற்காகவும் நமது நாட்டில் உற்பத்தியாகிற மிக அருமையான துணி, நமது கதர் துணி, அவனுடைய விற்பனை அதிகமாக வேண்டும். அதன் மூலம் அவனுடைய தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுக்க வேண்டும். நம் நாட்டு பொருட்களே சிறந்தது என்பதை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் கதர் கிராம தொழில்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காக எல்லோருமே இனிமேல் கதர் முடிந்த வரையிலும் கதர் ஆடைகளையும் கிராம தொழிலை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறோம். நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மணிப்பூருக்கு செல்லாத, குஜராத்துக்கு அனுப்பாத, கும்பமேளால அனுப்பாத மத்திய குழு கரூரில் ஏன் அரசியல் பண்றாங்க, ஏன் இங்கே நேரடியாக வராங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் நான் முதலமைச்சருக்கு கேட்கக்கூடிய கேள்வி, இரவில் நடந்த சம்பவம், திரு விஜய் அவர்கள் வரும்போது ஏன் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அதை கேட்க மாட்டாங்களா முதலமைச்சர்? சரி, அவங்க கேட்கிற இடத்துல ஏன் பெர்மிஷன் கொடுக்கல, முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? சரி, யாராக இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சி தலைவர் வரும்போது லைட் அணைப்பதும், லத்தி சார்ஜ் பண்ணுவதும், செருப்ப கலத்தை வீசுவதும் என்கிறது அதை முதலமைச்சர் அனுமதிக்கிறாங்களா? சரி, முதலமைச்சர் எப்படி இரவோடு இரவாக எப்படி சம்பவம் நடந்து அரை மணி நேரத்தில் எப்படி புறப்பட்டு வர முடிந்தது? போஸ்ட்மார்டம் எல்லாம் இரவு மாலை 5 மணிக்கு அப்புறம் யாரும் பண்ணக்கூடாது. இரவோடு இரவா 30-40 சடலங்களுக்கு போஸ்ட்மார்டம் பண்ணது எப்படி? 41 இறந்து போனது சரி அப்படின்னு சொல்றாரா? அங்க நடந்திருக்கு, அதே மாதிரி அங்க போகலையே அங்க வரும்னு சொல்லி அதை எதையும் ஒரு முதலமைச்சர் ஒப்பிட்டு பேசுறாங்களா என்பதுதான் ஆச்சரியமாகவும் இருக்கு, பரிதாபமாகவும் இருக்கு. தவறு செய்பவர்கள் தஞ்சமடையும் வாஷிங் மிஷினாக பாஜக செயல்படுது அப்படின்ட்டு அப்படி இதுவரையிலும் கிடையாது. தவறு செய்தவர்கள் எல்லாம் காப்பாத்துறது நாங்க நீதிமன்றமும் கிடையாது, நாங்க அரசியல் கட்சி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. சார், நேற்று நீதிமன்றத்தில் விஜய் மீது கடுமையான தாக்குதல் இது பண்ணியிருக்காங்க ஜட்ஜு, அதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? முக்கியமா தலைமை பண்பு விஜய்க்கு இல்ல அப்படின்னு இல்ல, நீதிமன்ற கருத்துக்கு நாம் அதை பதில் கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது சரியாக இருக்காது. அது வேணா நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி வந்துடும். நீதிமன்றம் சில நேர்மையான தீர்ப்புகளையும் வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. விஜய்க்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இருக்கு, மறைமுக கூட்டணி இருக்கு அப்படின்ற பேச்சு இன்னைக்கு வரைக்கும் எழுந்துட்டு இருக்கு சார். அது உண்மையா சார்? இது எப்படின்னா, இதெல்லாம் திமுகவுடைய சதி இதெல்லாம். ஏன்னா இன்னைக்கு திமுக மக்களுடைய வெகுஜன விரோதியா மாறி இருக்கு, மக்களுடைய நன்மதிப்பை பெரிதும் இழந்திருக்கு. எந்த நேரத்தில் தேர்ந்தாலும் திமுக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்குமாங்கிறோ தெரியாது. அவங்க இன்னும் அந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி கூட்டணிலாம் முன்னாடி இருந்தது. 2011 மிகப்பெரிய கூட்டணியை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வச்சிருந்தாங்க. ஆனா என்னாச்சு, அன்னைக்கு அம்மா தான் ஜெயிச்சாங்க 2011. அதனால கூட்டணி பலத்தோடு இருக்கிறோங்கிற ஒரு மாயையை இன்னைக்கு திமுக உருவாக்கிட்டு இருக்கிறது. அந்த மாயையை 2026 தேர்தலில் மக்கள் முறியடிப்பார்கள். அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களுக்கு வழிவகை செய்த பின்னாடி தான் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்களை சந்திக்கக்கூடிய இல்ல, ஏற்கனவே எந்தெந்த இடங்கள்ல தேர்தல் காலங்களில் சில இடங்களிலும், தேர்தல் அல்லாத காலங்களில் சில இடங்களிலும் ஏற்கனவே ஒதுக்கி இருக்காங்க. அந்த இடங்களில் மீட்டிங் போடுவதற்கு எந்த விதமான நெறிமுறைகளும் இது அடங்காது என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி கவர்மெண்ட் ஒரு SOF கொடுக்கணும் இருக்காங்க, அதை பார்த்து அதை பொறுத்து